திமுகவினர் வந்து ஏதோ அதிமுக வந்து ரொம்ப அதுல பாதாளத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு மாயையை வந்து அவங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேசிக்கா வாழறதுக்கு ஒரு தமிழகத்தில் ஒரு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வீடு இல்ல. அப்ப நீங்க வந்து என்ன இதுல வந்து நாங்க இந்த குறிப்பிட்ட இன மக்களுக்கு நாங்கன்னு சொல்லுவீங்க? எந்த மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறாரோ அண்ணன் தொல் திருமாவளவன் கூட அதுக்கு பெரிய ஒரு ரியாக்ஷன் பண்ண முடியாது அங்க. ஏன்னா அங்க வந்து அவர்கள் வந்து அராசகத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் கூட்டணி கட்சிகளுக்குரிய மரியாதை என்றுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. இங்கே ஜனநாயகம் இருக்கிறது, அங்கே பணநாயகம் இருக்கு. திமுக என்பது பணநாயகம், அது குடும்ப கட்சி. இது ஜனநாயக கட்சி, மக்களுக்கான கட்சி அதிமுக. அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து உங்களுக்கு பயம் வந்து விட்டது, அடுத்த முறை உங்களுக்கு ஆட்சி நீங்கள் அமைக்க முடியாது என்பது நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதுதான் சொல்றேன், அங்க வந்து ஆட்சி மக்கள் ஆட்சி நடந்தது. இங்கே வந்து பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் இதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர்களுடைய ஆட்சி என்பது இது வந்து மக்களுக்கான ஆட்சி இல்லை, இவர்களுக்கு குடும்பத்துக்கான ஆட்சி. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் பத்தின பல கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்க போறோம். அதுக்காக நம்ம கூட இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கழக துணை செயலாளர் சிறுபான்மையினர் நலப்பிரிவு ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சிறப்பாக இருக்கேன். ஓகே மேம். அதிமுக நிச்சயம் வெற்றி பெறுமா மேம் வரப்போற 2026 தேர்தல்ல? அதுக்கான வேலைகள்ல என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஒரு 3 காரணம் சொல்ல முடியுமா மேம்? 3 காரணம் இல்லைங்க, 300 காரணம் சொல்லலாம். முதல் காரணமே என்னன்னா, திமுகவுடைய செயலற்ற அரசாங்கத்தினால் மீது மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வெறுப்பு. அந்த வெறுப்பு வந்து இப்ப மக்கள் வந்து அவங்க திரும்ப வரக்கூடாது, திமுக திரும்ப வரக்கூடாது, அவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி அவர் உள்ள வந்துட்டாரே ஒழிய, இன்னைக்கு மக்களுக்கு விடியல் இல்லை. அவங்க வந்து விடியலே இல்லாம நார்மலா நடக்கக்கூடிய டே டு டே லைஃபையே வந்து அவங்களால நடத்த முடியாத சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நாங்க அதிமுக தொண்டர்கள் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போய் அதை நாங்க பேசினாலே முடிஞ்சு போய், நாங்க பேசணும்னு அவசியமே இல்லை. மக்கள் அவ்வளவு பெரிய கொந்தளிப்புல இருக்காங்க. சோ மற்ற விஷயங்களை வந்து கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் எந்த வழியில சொல்றாங்களோ அந்த வழியில நாங்க வேலை செய்ய தயாராக, தொண்டர்கள் படை தயாராக இருக்கிறது. ஏன்னா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் வர வேண்டும் என்பதில் அதிமுக தொண்டர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதற்கும் மேல பாத்தீங்கன்னா, இப்ப கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துல ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாலே ஒரு கூட்டணி அமைகிறது என்றால் அந்த கூட்டணியுடைய பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக திரும்ப வரக்கூடாது என்பதில் மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய, ஏன்னா இந்த தீய சக்தி திமுகவினால் தமிழக மக்கள் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொழிலாளர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை தொழிலாளர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பொது மக்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தொழில் நடத்துபவர்களாக இருக்கட்டும், எல்லா துறையினருமே பொதுவாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது வந்து குடும்ப ஆட்சி, அராஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து இதை வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய சூழ்நிலையில் வந்து இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு என்னைக்குமே, ஏன்னா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதன் தாத்பரியமே என்னன்னா, இந்த ஊழல் திமுக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால்தான். ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி வந்து என்னைக்குமே அதிமுகவாக தான் இருந்திருக்கிறது. சோ அதை நோக்கி தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய வலுவான தலைமையில் தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஓகே மேம். அடுத்தபடியா நம்ம அதிமுகல கூட்டணியில யார் இணைவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திமுகன்றது கூட்டணியில அப்படியேதான் இருக்கு, அதுல ஒரு மாற்றமும் இல்ல. அதை பத்தின என்ன கருத்து? இல்ல, அவங்க கூட்டணி என்பது நீங்க பாத்தீங்கன்னா, எலெக்ஷன்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணினதுக்கு அப்புறம் கூட தமிழகத்தில் கூட்டணிகள் வலுவாக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம வந்து வரலாறை பார்த்தோம் என்றால் எல்லாத்துக்குமே சான்றுகள் இருக்கிறது. கூட்டணி, அதாவது மக்கள் வந்து இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்க. மக்களை வந்து மீடியாக்களும் சில குறிப்பிட்ட கட்சி தலைவர்களும் கன்ஃபியூஸ் பண்றாங்க. என்னன்னா, கட்சி என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ஒருவர் 2 வெவ்வேறு விதமான கொள்கை கொண்ட 2 கட்சிகள் கூட இணைந்து ஒரு தேர்தலை சந்திக்கலாம், அதுதான் கூட்டணி. அந்த தேர்தல் களத்தில் அவர்களுக்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு கட்சியினர் வந்து, ஆளுங்கட்சியினர் வந்து அவர்களுடைய அந்த தவறான நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் இருக்கும்போது அந்த மனநிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்று யோசிக்கும் பொழுது அதற்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி என்பது வலுவாக 10 மாதங்களுக்கு முன்னாலேயே, அதாவது தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாலே ஒரு அறிவிப்பு நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், இப்போ நீங்க ஏற்கனவே மீடியாவெல்லாம் கையில வச்சுட்டு
அங்க ஆல்ரெடி திமுகவினர் வந்து ஏதோ அதிமுக வந்து ரொம்ப அதுல பாதாளத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு மாயையை வந்து அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, அவர்கள் தான் வந்து சில குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கான பாதுகாவலர் என்று சொல்லிக்கொண்டு அது வேற அவங்க வந்து ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதனுடைய உண்மைகளை வந்து இப்ப மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நாங்க சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பல்லாவரம் மனகாபுத்தூர். அங்க இருந்த இஸ்லாமியர்கள் வந்து எத்தனையோ காலம் காலமாக திமுகவில வந்து பொறுப்புகளிலும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த மக்கள் அன்னைக்கு அவர்கள் கொந்தளித்த காட்சி இனிமேல் வாழ்நாள் ஏன்னா இன்று அவர்கள் வீட்டிலிருந்து நிற்கிறார்கள். ஒரு பேசிக்கா வாழறதுக்கு ஒரு தமிழகத்தில் ஒரு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வீடு இல்ல. அப்ப நீங்க வந்து என்ன இதுல வந்து நாங்க இந்த குறிப்பிட்ட இன மக்களுக்கு நாங்கன்னு சொல்லுவீங்க. அங்க இருந்த பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நான் இங்க என்ன சொல்றோம்னா, ஒரு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், முறையான முறையில் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்ப அதை எடுக்கிற அப்ப அங்க இருக்கிற திமுகவை சார்ந்து இருக்கிற கூட்டணி தலைவர்கள், இஸ்லாமிய கூட்டணி தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்க இஸ்லாமியர்கள் மட்டும் பார்க்காதீங்க. அவர்கள் சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு நம்மளுக்கு வேங்கை வயல் மேட்டர் நடக்கலையா? அப்ப அதுக்கு அங்க கூட்டணியில் இருக்கின்ற அந்த அந்த அதாவது எந்த தலைவர் எந்த மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறாரோ அண்ணன் தொல் திருமாவளவன் கூட அதுக்கு பெரிய ஒரு ரியாக்ஷன் பண்ண முடியாது அங்க. ஏன்னா அங்க வந்து அவர்கள் வந்து அராஜகத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எப்ப பிச்சுட்டு வரலாம்னு அங்க உள்ள இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களே ஒழிய அவர்கள் எல்லாரும் அந்த நீங்க வெளியிலிருந்து பார்ப்பது போல ஒரு ஒத்துமையாக இருப்பது போல தெரிந்தாலும் அங்கே உள்ளுக்குள்ளே பூசல்கள் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே திமுகவில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருப்பது என்று எல்லாருக்கும் தெரியும். அம்மையார் வந்து ஜெயலலிதா அவர்கள் கூறுவது போல அங்க 120 அந்த குடும்பத்திற்குள்ளேயே 120 பவர் செக்டார் இருக்கு. அந்த 120 அந்த பவரும் 120 வகையாக அந்த திமுகவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய அவர்களுடைய அராஜகத்தை பொறுக்க முடியாமல், அவர்களுடைய அட்டூழியத்தை பொறுக்க முடியாமல் பெரிய தலைவர்களே வந்து அங்க வேறு வெறுப்பிலும் வேதனையிலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்தோம்னா திமுக என்பது உள்ளுக்குள்ளே கலகலத்து கொண்டிருக்கிறது. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பிம்பம் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வெறும் கூடாகத்தான் நின்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், அரசியலை பற்றி மிகவும் தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். சோ அப்ப அங்க வந்து எம்டி பாக்ஸா போகக்கூடிய சூழ்நிலை வெரி சூன் அது வந்துடும். வர்றதை பத்தி ஒண்ணுமே இல்லை. நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க, அதிமுகவில் யார் யாரெல்லாம் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று. அதிமுக கூட்டணியில் அண்ணன் எடப்பாடி பேர் சொல்லியிருக்காரு. கூட்டணி எப்பவுமே அவர்களுக்கு வந்து ஓப்பனா தான் இருக்கும். அதிமுகவில் கூட்டணி கட்சிகளுக்குரிய மரியாதை என்றுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா இப்ப நீங்க வந்து தேமுதிக வச்சு நீங்க இந்த கேள்வியை கேட்டிருந்தால் கூட தேமுதிகவினருக்கு வந்து அடுத்த 2026 அவர்களுக்குரிய அந்த எம்பி பதவி வழங்கப்படும் என்பதை உறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். சோ இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்றது மக்களே சொல்லுவாங்க. 2026 எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறார். அதிமுக ஆட்சி தான் வரப்போகிறது. அப்ப அதிமுக அரசாங்கம் அமைக்கும் பொழுது அப்போ அந்த எம்எல்ஏ கவுண்ட் வந்து அது உங்களுக்கு கூடுதலா வந்துடும். இவர்களுக்கு அந்த எம்பி பதவி இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்கு வழங்கப்படும். அப்ப தோக்கக்கூடிய ஒரு கட்சியில போய் அவர்கள் சேருவார்களா என்பதை அவர்களுடைய மனநிலை அவர்கள் யோசிப்பாங்க. ஒரு கட்சி நடத்துறவங்க அவங்க. சோ எல்லா சாதக பாதங்களையும் பார்க்கும் பொழுது அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே தெரியும் அதிமுக வலுவாக சென்று கொண்டிருக்கிறது. 2026 ஆட்சி அமைக்க போகிறது என்ற நிலைமையில் கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், எந்த கட்சி வேண்டுமானாலும் வரலாம். நான் திரும்ப தான் சொல்றேன், கூட்டணி கட்சிகள் ஒரே சித்தாந்த கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கட்சிகளுக்கென்று ஒரு கொள்கைகள் இருக்கலாம். கூட்டணி என்பது தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு முறை. அந்த கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் இணைந்து ஒரு முக்கிய குறிக்கோளோடு ஒரே ஒரு குறிக்கோளோடு, அதாவது திமுகவை வந்து மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்விடக்கூடாது, இவர்களால் தமிழகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்திற்காக தமிழக மக்களின் நன்மைக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி தமிழக கட்சிகள் கண்டிப்பாக பெரும்பாலான கட்சிகள் இன்னும் 10 மாசத்துக்கு பொறுத்திருந்து பாருங்க, கண்டிப்பாக பல கட்சிகள் வந்து அதிமுகவினுடைய தலைமையில் இணையும். ஓகே மேம், இப்ப கூட்டணி குறித்து வந்து அதிமுக அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து நல்ல முடிவா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி திமுக அவர்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? திமுக ஏன், நான் என்ன கேக்குறேன், திமுக ஏன் வந்து அவங்க பொதுக்குழுல எடப்பாடியாரை பத்தி பேசுறாங்க? ஒரு கட்சியினுடைய பொதுக்குழுல அவங்க கட்சியினுடைய பிரச்சனைகள், அவர்கள் தலைவர்கள், அவர்களுடைய நீங்க பேரா வைக்கிறது பேசுனீங்க, கலைஞருக்கு சிலை வைக்கிறது, இதுதானே நீங்க பேசுவீங்க. இப்ப என்ன உங்களுக்கு ஆச்சு? ஏன் வந்து எடப்பாடியாரையே உங்க கட்சிக்கு பொதுக்குழுவை பத்தி இப்ப எடப்பாடியாரை பத்தி பேசுகிறீர்கள் என்றால் அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து உங்களுக்கு பயம் வந்து விட்டது. அடுத்த முறை உங்களுக்கு ஆட்சி நீங்கள் அமைக்க முடியாது என்பது நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சோ உங்களுடைய பயம்தான் நீங்க பொதுக்குழுல வந்து அண்ணன் எடப்பாடியாரை வந்து நீங்க பேசுறீங்கன்ற போதே அவர்களுடைய தோல்வி என்பது அங்கே உறுதி செய்யப்பட்டு அதை தலைவரை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதை வெளிப்படுத்துது. சோ இதை வந்து நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே தெரியுது. உங்க பொதுக்குழுல நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்பா நம்மளுக்கு தேர்தல் வரப்போகுது, இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னாங்க 234 200 லட்சியம் நிச்சயம்லாம் என்னென்னமோ பேசினாங்க.
ஆனா ஒண்ணுமே பண்ண முடியலையா அவங்களால? இப்ப இந்த பயத்தினுடைய வெளிப்பாடாகத்தானே இதெல்லாம் பாக்குறீங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீங்க அவரை பற்றி உங்களுடைய பொதுக்குழுவில் பேச வேண்டிய அவசியம் என்ன? சொன்னீங்க மேம் 200 லட்சியம்னு. இப்ப திமுக வந்து 200 குறிக்கோளா வச்சு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக எத்தனை மேம் நீங்க வச்சிருக்காங்க? கனவு காணுவதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்கிறது. ஏன்னா கனவு காணுங்கள் அப்துல் கலாம் ஐயாவே சொல்லிட்டு போயிருக்காரு. சோ அவங்க 200 சொல்லலாம். 234 தொகுதிக்கு பதிலா எங்களுக்கு 254 தொகுதிகள் கூட அவங்க கனவு காணலாம். அதை பற்றி நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. நிச்சயமாக அதாவது பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை பெற்று கண்டிப்பாக அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும். இதுதான் நிச்சயம். ஏன்னா கனவு என்பது மட்டும் வச்சு நம்ம வந்து கோட்டை கட்ட முடியாது. ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், நானு அதிமுக என்ற கட்சி இன்று உள்ளுக்குள்ளே கலகலத்து போயிருக்கிறது. உங்களுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அது ஒரு கோட்டை மாதிரி தெரியுதே ஒழிய உள்ளுக்குள்ள டோட்டலாவே தலைவர்கள் வெறுப்படைந்து இருக்கிறார்கள். முக்கிய தலைவர்கள், அதாவது கருணாநிதி அவர் கூட பயணம் செய்த சீனியர் லீடர்ஸ் எல்லாம் இப்ப வெறுப்புல இருக்காங்க. ஏன்னா அவர்கள் கட்சியை வளர்த்த காலத்தில் அதாவது வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவன் வந்து இன்னைக்கு வந்து இவர்களை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது எல்லா இடத்துலயுமே இந்த ஈகோ செக்டார்ன்றதும் அதுவும் அரசியலில் தாயும் தகப்பனும் மகனுமே அடித்துக் கொள்கிற சூழலை நம்ம இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியலில் வந்து அந்த பவரை வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரே வந்து இவரை செயல் தலைவராக வைத்திருந்தார். கடைசி வரை அவர் தான் தலைவராக இருந்தார். ஐயா கருணாநிதி அவர்கள் தான் தலைவராக. இதுதான் அதிமுக. ஆனால் ஜனநாயக முறைப்படி யாரு வேண்டுமானாலும் கட்சிக்குடைய பொதுச் செயலாளராக வரலாம் என்பதுதான் அதிமுக. இங்கே ஜனநாயகம் இருக்கிறது, அங்கே பணநாயகம் இருக்கு. திமுக என்பது பணநாயகம், அது குடும்ப கட்சி. இது ஜனநாயக கட்சி, மக்களுக்கான கட்சி அதிமுக. சோ அந்த டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆக மொத்தம் இந்த திமுகவை பொறுத்தவரை திமுகவினர் வந்து அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு 200 நாங்க வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. ஏனென்றால் அது அவங்க வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு அங்க மரியாதை இல்லை. அந்த மரியாதை இல்லாத சூழலில் வேறு ஏதோ காரணங்களுக்காகவும் அழுத்தங்களுக்காகவும், குறிப்பாக கூற போனால் அவர்களுடைய அந்த பண விநியோகமாக இருக்கலாம். அது எது என்பது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளில வந்துடும். எதுவாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு பீரியட் இருக்கு, அடங்கி போவதற்கும் பீரியட் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க நடுவுலயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசிகாவினர் ஆரம்பித்தார்கள் இல்லையா, ஆட்சியில் பங்கு என்பதை ஆரம்பித்தார்கள். சரிங்க நாங்க கொடுக்குறோம் இல்ல கன்சிடர் பண்ணுறோம்ன்ற வார்த்தை வராமல் மறுநாளே அந்த பேச்சை வந்து யாரும் பேச விடாம செஞ்சு அதை குரல் எழுப்பிய ஒரு நபர் வந்து அந்த கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அப்போ இதுக்கு யார் காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி பல விதமான விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு வரைவே நீங்கள் அந்த தலைவரை நீங்க எந்த சேர்ல உட்காந்து வச்சீங்க, எந்த இது பண்ணீங்கன்னு அவங்க பேசும்பொழுது இதை அறிவித்த மறுநாளே அவரை வந்து செக்ரட்டரியில கூப்பிட்டு உட்காந்து வச்சு ஒரு ஃபங்க்ஷன்ல பக்கத்துல கூப்பிட்டு உட்காந்து வச்சு நீங்க பண்ணக்கூடிய ஒரு வேலை பண்றீங்கன்னா போட்டோ ஷூட் என்பது வெகு நாட்களுக்கு மக்களிடம் எடுபடாது. இதுதான் உண்மையான விஷயம். அவர்கள் செய்வது போட்டோ ஷூட். அங்கே கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் வெறுத்து போய்த்தான் இருக்கிறார்கள். உள்ளே இருக்கிற தலைவர்கள் வெறுத்து போய்த்தான் இருக்கிறார்கள். அவருடைய ஊழல் அதிகமாகிவிட்டது. அந்த ஊழல் அதிகமான காரணத்தினால்தான் அந்த சட்டமன்றத்திலேயே வந்து அவர்களுடைய அமைச்சரே வந்து 30,000 கோடி என்று அவர் பேசினார். சோ எல்லாமே அவர்களுக்குள்ளேயே அவர்கள் வெடித்து வெளியில வருவார்கள். இதுல வந்து இன்னொருத்தர் வந்து அவங்களை பண்ணணும். ஏன்னா அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் செய்த ஊழல்கள் அவர்களை வெளிப்படுத்தி விட்டது. அதனுடைய தண்டனையை அவர்கள் மக்களிடமிருந்து பெறுவார்கள். மக்களால் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா எதிர்கட்சியாக கூட இவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. இப்ப அதிமுக ஆட்சியில இருந்தப்ப திமுக வந்து பல போராட்டங்கள் செஞ்சாங்க, எல்லாத்துக்குமே எதிர்த்து போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. இப்ப திமுக ஆட்சியில இருக்கு, அதே மாதிரி அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து இந்த மாதிரி போராடி மக்களுக்கான நல்லதுக்கு அதை வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கிறாரா மக்கள் கிட்ட? அதாவது நீங்க ஒண்ணு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதிமுக ஆட்சியில் நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சியில் வந்து நீங்க தமிழ்நாடு ஒரு சின்ன ஒரு விஷயம் பேசுவோம். தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக எப்போதாச்சு? அதிமுக ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில இருந்து. நீங்க எல்லாருமே சாட்சி. கரண்ட் கட்டு அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகம் இருந்தது. ஆனா இவங்க வந்த உடனே என்னாச்சு? கரண்ட் பில்லு முதல்ல ஏத்தினாங்க. அடுத்தது கரண்ட் கட்டுங்கிறது வந்து இந்த 4 வருடங்களாக மக்கள் வெளியில் இறங்கி போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் அமைதியாக ஒரு நல்ல மக்களாட்சி நடந்து கொண்டிருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? கொரோனா ஒரு காலகட்டத்தை அவர் சந்தித்தார். அந்த கொரோனா காலகட்டத்தை மிக அருமையாக அரசு ஊழியர்களுக்கு அந்த நேரத்துல வந்து சம்பளம் போச்சுங்க. ஆனா இன்னைக்கு 4 மாசமா சம்பளம் கொடுக்குறேன்னு ஆசிரியர்கள் வெளியில வந்து போராடுறாங்க. சோ இதுதான் சொல்றேன். அங்க வந்து ஆட்சி மக்களாட்சி நடந்தது. இங்கே வந்து பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் இதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இவர்களுடைய ஆட்சி என்பது இது வந்து மக்களுக்கான ஆட்சி இல்லை, இவர்களுக்கு குடும்பத்துக்கான ஆட்சி. இந்த குடும்பத்துக்கான ஆட்சியில வந்து அதாவது அதிமுகவினர் பெரும் போராட்டத்தை கையில் எடுத்து எல்லா வகையிலுமே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா யார் அந்த பெண்களுக்கு வந்து இவ்வளவு அவதூறம் செய்த போது கூட, அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட போது கூட முதலில் வெளியில் வந்து குரல் கொடுத்தது அதிமுக கட்சியாக மட்டும்தான் இருக்கிறது. அந்த அதிமுக கட்சி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா
அதாவது யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வியை கேட்டுத்தான் இந்த 4 மாதங்களில் வந்து அது ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னை வரைக்கும் யார் அந்த சாருன்னு தெரியல. புரியுதுங்களா? சோ இவங்க எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்தால், நீதித்துறையால் நடந்தாலும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க, யாராக நடந்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. டாஸ்மாக்கு எதிராக இவர்கள் போராடினார்கள், டாஸ்மாக மூடணும், நாங்க வந்தா 500 டாஸ்மாக்களுக்கு, அதாவது எத்தனை டாஸ்மாக்களை மூட முடியுமோ அத்தனை டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. கனிமொழி அவர்கள் கூறினார்கள், என்ன என் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெடுத்து டாஸ்மாகை வந்து க்ளோஸ் பண்றதா இருக்கும்னு சொன்னாங்க. என்னாச்சு? 4 வருடங்கள் கடந்துட்டது, 4.5 வருடங்கள் கடந்து விட்டது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? சோ இவர்கள் ஆட்சி நடத்தி ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணினாதானே இவர்கள் செய்வது அத்தனையுமே கொடுங்கோல் ஆட்சி மாதிரி இங்க இருக்குது. போராட்டங்கள் எல்லா இடத்திலும் அதிமுகவினர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெரும் பெரும் போராட்டங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா காவேரி அங்க டெல்டா மண்டலத்தில் வந்து காவேரி டெல்டா மண்டலத்தை சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றியது ஐயா எடப்பாடியார் அவர்கள். அதே மாதிரி 5 வருடங்கள் உணவு வேளாண் துறையில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பரிசு பெற்ற துறையாக வேளாண் துறை இருந்தது. அந்த அளவுக்கு உற்பத்தியில் முதலிடம் வந்தது. இப்போ என்னாச்சு? சோ இது எதுவுமே அவர்கள் பண்ணல. அது அத்தனைக்கும் எல்லா இடங்களிலும் அதிமுகவினர் கடுமையான போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை அனைத்தையுமே இவர்கள் என்ன பண்றாங்கன்னா மூடி மறைத்து, அவர்கள் கையில் வைத்திருக்கின்ற அந்த மீடியா போன்ற சாதனங்களை வைத்துக்கொண்டு, அந்த சோசியல் மீடியா எல்லாம் இவர்கள் கையில் வைத்துக்கொண்டு அதை வந்து மூடி மறைத்து அதை வந்து இவங்க வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டைரக்டா இதுல யார் பாதிக்கப்படுறாங்க? தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோ மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுக்கு வாக்கு அளிக்க வேண்டுமா அளிக்க வேண்டாமா என்பது அவர்களுக்கு தெரியும். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், 2026 திரும்பவும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சிக்கு வருவாரு மேம். இப்ப வந்து இது மக்கள் ஆட்சி இல்ல மன்னர் ஆட்சின்னு சொல்றீங்க. இப்ப அதிமுக அவர்கள் வந்து 2026 தேர்தல்ல வெற்றி பெற்றாங்கன்னு வைங்க. இந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்? நீங்க பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் என்னென்ன நடந்ததுன்னு பாருங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி 7.5% இடஒதுக்கீடு. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் நான் ஒன்னொன்னா சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து பார்த்து தமிழக மக்களுக்காக செய்தார். நான் சொன்னேன், தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறியது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள். அதே மாதிரி மகப்பேறு உதவி 12,000 ரூபாய் இருந்தது, மகளிருக்கு மகப்பேறு உதவி, அதை 18,000 உயர்த்தியது எடப்பாடியார் அவர்கள். மீனவர்களுக்கு 5,000 வீடுகள் கட்ட ஒதுக்கப்பட்டு கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. அதே மாதிரி மகளிர் வந்து இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா உயர்கல்வியில் சேர்க்கை வந்து 49% அதிகரித்தது. அதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணினாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 77 புதிய அரசு கல்லூரிகள் ஆரம்பிச்சாங்க. அரசு கலை கல்லூரி ஆரம்பிச்சாங்க. 8 லா காலேஜ் தமிழகத்துல வந்தது, 6 மெடிக்கல் காலேஜ் தமிழகத்துல வந்தது. 1300 கோடியில எய்ம்ஸுக்கு வந்து அதனுடைய ஆரம்ப வேலைகள் எடப்பாடியாருடைய ஆட்சியில் நடந்தது. இப்படி மாணவர்களுக்கு ஒன்னொன்னா பண்ணாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 54 லட்சம் லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது அத்தனையுமே ஒரு சாதனைகள், எல்லாமே சாதனை தான். எடப்பாடியார் ஆட்சி என்பதே ஒரு சாதனையான ஆட்சி தான். 11.5 லட்சம் பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒன்னொன்னா பாருங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்கேருந்து குடும்பத்தோட கிளம்பி போய் ஒரு துபாய்க்கு போய் நாங்க நிதி கொண்டுட்டு வரோம், நாங்க வந்து வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் கொண்டுட்டு வரோம்னு போனாங்க. என்ன கொண்டுட்டு வந்தாங்கன்னு இது வரைக்கும் வெளியில வரல. ஆனால் நாங்க வந்து உறுதியிட்டு சொல்ல முடியும், 3,431 லட்சம் முதலீடு கொண்டு வரப்பட்டது. எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் 3,431 லட்சம் தொழில் முதலீடு கொண்டு வரப்பட்டது. 304 தொழில் நிறுவனங்கள் இங்கே தொடங்கப்பட்டது. ஓலா ஸ்கூட்டர் போட்டது, தர்மபுரி கிருஷ்ணகிரியில போட்டதெல்லாம் எடப்பாடியாருடைய ஆட்சியில். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? தமிழகத்தில் வர வேண்டிய ஒரு கம்பெனி இங்க இல்லைன்னு சொல்லி யூபிக்கு போறாங்க. இது திமுகவினுடைய அவல ஆட்சி, எடப்பாடியுடையது சாதனை ஆட்சி, அதுல சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான விஷயங்கள், அது வந்து மாணவர்களுக்கு அதுக்கு இதுக்கு இல்லாம கால்நடைகளுக்கு கூட 1050 புதிய கால்நடை மருந்தகங்கள் உருவாக்கப்பட்டது. சோ ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மக்களுக்காக சிந்தித்து பண்ணினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு எடப்பாடியார் ஆட்சியில் அந்த அம்மா தான் முதல்ல பொங்கல் தொகுப்பு வழங்கினாங்க. அப்போ 100 ரூபாய் வைத்து கொடுத்தார்கள். அம்மா வெறுங்கையோட கொடுக்க கூடாது, 100 ரூபாய். ஒரு பெண்களுக்கான பொங்கல் என்பது பெண்களுக்கான விழான்னு சொல்லி 100 ரூபாய் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க? அதை வந்து 2,000 ரூபாயாக கொடுத்தார்.
500 நோட்டு வச்சு அந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. மக்கள் அந்த பொங்கல் தொகுப்பை உண்மையாக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். அதுல ஒரு சின்ன ஒரு குறை கூட யாரும் சொல்ல முடியல. ஆனால் இதே நீங்க திமுக ஆட்சியில் எடுத்துட்டீங்கன்னா, ஏன்பா வெள்ளம் இப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு அந்த ஆளை அடிச்சு சாவடிச்சுட்டாங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க இல்லையா? பூந்தமல்லியில தானே நடந்தது இந்த விஷயம். அவருடைய மகன் வந்து தற்கொலை செய்து கொண்டக்கூடிய சூழ்நிலை நோக்கி அந்த விஷயம் போச்சு. அப்ப இது அராஜக ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி, சாதனை ஆட்சி, அது மக்கள் ஆட்சி. அதுதான் அதிமுகவினுடைய ஆட்சி. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த வருஷம் அவர்கள் பொங்கல் தொகுப்பு கொடுக்கல. அதற்கு ஒரு முக்கிய அமைச்சரிடம் கேள்வி கேட்டபோது அவர் என்ன பதில் சொன்னாரு? எலெக்ஷன் வரட்டும் தரோம். எலெக்ஷன் வந்தாதான் பொங்கல் கொண்டாடணுமா மக்கள்? அப்போ இவர்கள் மக்களை எந்த அளவில் அளவிட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். எலெக்ஷன் வந்தா காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க திமுகன்ற எண்ணத்துல தானே அவர்கள் வேலை செய்கிறார்கள். அப்ப சென்ற வருடம் பொங்கல் அவங்க கொண்டாட வேண்டாமா? அப்ப இதுதான் அவருடைய மனநிலை. காசுக்காக மட்டும்தான் அவர்கள் மக்களை அந்த ஓட்டுக்காக காசு கொடுத்து அந்த காசின் மூலம் மக்களை விலைக்கு வாங்கலாம் என்ற எண்ணத்தில் தான் திமுக சென்று கொண்டிருக்கிறதை உடைய மக்களுக்கான ஆட்சி, சாதனை ஆட்சியை கொடுத்ததுதான் வந்து எடப்பாடியார் அவருடைய ஆட்சியினுடைய சாதனை. இது நிறைய சொல்லலாம் அவருடைய இது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா குளங்கள்லாம் வந்து தூர்வாரக்கூடிய மிக மிக சிறப்பான பணி அந்த காலகட்டத்தில் தான் நடைபெற்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்பி எல்லாம் ஓவர் ஃபிளட் ஆயிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்கு. அந்த அமௌண்ட் நீங்க கேட்டீங்கன்னா மேயர் ஒண்ணு சொல்றாங்க, அமைச்சர் ஒரு அமௌண்ட் சொல்றாரு, இன்னொரு அமைச்சர் வந்து இன்னொரு பெர்சன்டேஜ் சொல்றாரு. ஆக மொத்தம் யாரும் வெளிப்படையாக எதுவுமே சொல்லவில்லை. சோ இதுல யார் பதில் சொல்லணுமோ அந்த துறைக்குரிய அமைச்சர் பதில் சொல்லாமல் இன்னொரு துறைக்குரிய அமைச்சர் அங்க உள்ள வந்து பதில் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மிஞ்சி இன்னைக்கு பெண்களுக்கு தமிழகத்தில் அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு பெண் வந்து மிக பத்திரமாக வெளியில் போய்விட்டு ஆபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டு வர முடியுதா? பெண்கள் இங்கே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கடந்த 5 வருடங்களாக. அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? அப்ப பெண்கள் அமைதியாக பாதுகாப்பாக இருந்தது எடப்பாடியார் அவருடைய ஆட்சி. இது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் அதிகமாக விட்டது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அரசு நடத்துகின்ற காப்பகத்தில் அந்த பெண் வந்து ஒரு பெண் வந்து கால் உடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த காவலாளியே அவர்களை வந்து பாலியல் வன்கொடுமை சேர்ந்திருக்காரு. என்ன பாதுகாப்பு இருக்கீங்க நீங்க பண்ணது? திமுக அரசாங்கம் பண்ணுவது எல்லாமே பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட், ஒரு 10 பேரை வச்சு ஜால்ரா அடிச்சு அவங்க வந்து அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு பேசுற மாதிரி பேசுறாங்களே ஒழிய இப்போ எத்தனையோ இப்போ இந்த பாலியல் வன்கொடுமைக்கு என்ன பேசுறாங்க? அதே மாதிரி தவறான கருத்துக்கள் பெண்களை பற்றியாக இருக்கட்டும், நீதிபதிகளை பற்றியாக இருக்கட்டும், முக்கிய தவறான கருத்துக்களை மிக வெளிப்படையாக பொது வெளியில் பேசுகிறார்கள். அப்ப அதுக்கெல்லாம் இங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய முடிவு 2026 தேர்தலில் வெளிப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தல் வந்து மக்களுக்கான ஆட்சி அமைதான்னு. இவ்வளவு நேரம் எங்கள் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி.